கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு முதல் வணக்கம். இன்றைய விழா நாயகர் ஒளி அவர்களது நூல் வெளியீட்டு விழா நித்திரை பயணங்கள். பாத்தீங்கன்னா நித்திரை பயணம்னா என்ன சொல்றது, தூக்கத்துல நடக்கிறதா இல்ல, அதாவது கனவுன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஐயா பதிப்புரையில சொல்லியிருக்காங்க, மிகச்சிறந்த மனிதர், ரொம்ப குறுகிய நாள்ல தான் அறிமுகம். இந்த புத்தகத்தை பத்தி கூட நீங்க பேசணும்னு சொன்னப்ப புத்தகத்தை நீங்க குரியர்ல அஞ்சல் அனுப்பி வைங்கன்னு சொன்னேன். இல்ல நான் நேரடியா இல்லத்துல வந்து உங்களை சந்திச்சுதான் கொடுக்கணும் அப்படின்னு. அவர் ஒரு மரியாதை மிக்க மனிதர். இவர் கோவப்பட்டு யாரும் பார்த்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இன்முகத்துக்கு சொந்தக்காரர். பாத்தீங்கன்னா அவரோட குணத்தை பத்தி அந்த பதிப்பக அவங்களே சொல்லியிருக்காங்க, அந்த நூல்லே வருது. இந்த நூலுக்கு பாத்தீங்கன்னா 2 இலக்கிய இமயங்கள். கண்டிப்பா மிகச்சிறந்த மனிதர். பாத்தீங்கன்னா ரயில்வேல ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருந்துகிட்டு கவிதை எழுதுறாருன்னா அதுக்கே நீங்க ஒரு கரவொலி கொடுக்கணும். இயந்திரமயமான உலகத்துல எல்லாமே பாத்தீங்கன்னா வாழ்க்கையே இயந்திரமய போச்சு. இந்த மாதிரி தொலைக்காட்சி ஆகிவிட்ட தொலைக்காட்சியில வந்து குடும்பமே சுருங்கி போச்சு. அப்படி இருக்கும்போது இந்த இறையன்பு ஐஏஎஸ் உங்க எல்லாருக்கும் தெரியும். அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, இந்த செக்கு மாடு மாதிரி வீடு குடும்பம் அலுவலகம் இதெல்லாம் விட்டுட்டு நம்மளை ஆற்றுப்படுத்துறதுக்கு எது உதவுன்னு கேட்டீங்கன்னா அந்த இலக்கியம் உதவும். இவரோட வெற்றிக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கவிதை ஈடுபாடு தான். இவர் பணியிலையும் நல்ல பணியில முத்திரை பதிக்கிறாரு, அதே நேரத்தில் இலக்கியத்திலையும் ஈடுபடுறதுனாலதான் இதோட வெற்றியின் ரகசியம். இந்த புத்தகத்துக்கு 2 இலக்கிய இமயம் 2 பேர் வந்து அணிந்துரை கொடுத்திருக்காங்க. ஐயா சாலமன் பாப்பையா, அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரியும். அவருக்கு இந்த அணிந்துரையிலே அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. லண்டன்ல நாகேந்திரன் ஒரு புகழ்பெற்ற கவிஞர். அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் மதுரையில இருக்கிறதுனால அந்த ஐயாட்ட எனக்கு ஒரு அணிந்துரை வாங்கி கொடுங்கன்னாரு. சரி நான் போய் கேட்டோன்னா கொடுத்தாரு, வாங்கி அனுப்பிவிட்டோம். அப்புறம் புத்தகம் வந்தோன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா சாலமன் பாப்பையான்னு ஒரு காசோல 1000 ரூபாய் செக்கு அனுப்பிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்துருங்கன்னாரு. நான் உடனே வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தேன். ஐயா இந்த மாதிரி நாகேந்திரன் கவிஞர் வந்து லண்டன்ல இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் காசோல கொடுத்துருக்காரு, இருந்தாங்கன்னு கொடுத்தேன். வேற ஆளா இருந்தா என்ன செய்வாங்க, வாங்கி வச்சுட்டு சரிங்க ரொம்ப நன்றிங்கன்னு அனுப்பிடுவாங்க. அவர் என்ன சொன்னார்னா, தம்பி நான் பட்டிமன்றத்துக்கு பேசுறதுக்கெல்லாம் காசு வாங்குறேன், அது வேற விஷயம். என் வாழ்நாள்ல இதுவரைக்கும் அணிந்துரைக்குன்னு நான் 10 பைசா யார்ட்டையும் வாங்கினதில்லை, தயவு செய்து இந்த காசோலையை திருப்பி அனுப்பிடுங்க அப்படின்ட்டாரு. உடனே நான் அந்த காசோலையை அனுப்பிட்டேன். அந்த நாகேந்திரன்றவரு இப்ப காலமாயிட்டாரு, இறந்து போயிட்டாரு. அவர் பாராட்டி ஒரு கடிதம்லாம் அனுப்புனாரு. அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு அவரோட உண்டு. அதே மாதிரி நம்ம ஞானசம்பந்தன் ஐயா பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பாத்தீங்கன்னா அவரை வார வாரம் சந்திப்பேன். நான் விமான நிலையத்தில் உதவி சுற்றுலா அலுவலராக இருப்பேன். அவரை பார்த்து நானே ஆச்சரியப்படுவேன். காலையில வந்து மதுரையில இருப்பாரு, மத்தியானம் சென்னையில இருப்பாரு, இரவு மதுரைக்கு வந்துருவாரு. ஒரு என்ன சொல்ல, கவலைப்படாம பயணப்பட்டுக்கிட்டே இருப்பாரு. சோர்வுன்றதே தெரியாது. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஒரு பாடம் தான். அவங்க துணைவியார் வந்திருக்காங்க, நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப இந்த வார புத்தகத்துல வந்து புதிய தலைமுறையில ரொம்ப அற்புதமா என் கணவர்னு சொல்லி எழுதியிருக்காங்க. படிக்காதவங்க படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து தந்தை வேடமா தர்றாங்க, காந்தி தாத்தா மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அதான் இறைவன் கொடுத்த வரம்னே சொல்லியிருக்காங்க. இவங்க படிக்கிறதுக்கு அவர் முழிச்சு இருந்திருக்காரு. இவங்க உடல்நலம் கொண்டு இருந்த போது கூட அந்த படப்பிடிப்புக்காக போயிருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில நடந்த விஷயங்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறவை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல இவங்க பதிவு பண்ணிருக்காங்க. இந்த 2 பேரோட அணிந்துரையே பாத்தீங்கன்னா இந்த நூலுக்கு வந்து ஒரு பெரிய மகுடம் மாதிரி இருந்தது. வரிசையா அந்த கவிதைகளை படிக்கும் போது பாத்தீங்கன்னா பிரமிப்பா இருந்துச்சு. இதை நீங்க 2வது தடவை படிக்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதனுடைய உள் அர்த்தங்கள் புரியும். முதல் தடவை கூட ஏதோ மேலோட்டமா என்னமோ எழுதியிருக்காரு அப்படின்னு கூட நீங்க நினைச்சிருவீங்க. நீங்க அதை கூர்ந்து படிச்சீங்கன்னா அதனுடைய நுட்பம் புரியும். உண்மையை தேடி வெப்பத்தை கசக்கிய நிலவு மனது கனத்தது, மீண்டும் அந்த பயணம் உண்மையை தேடி. நிலவை வந்து இதுவரைக்கும் பாடாத கவிஞனே கிடையாது. எல்லா கவிஞரும் பாத்தீங்கன்னா நிலவை பாடி இருப்போம். எல்லாரும் என்ன சொல்லுவோம்னா நிலவை வந்து குளிரா ஒரு இதாதான் சொல்லுவோம். ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா வெப்பத்தை கக்கிய நிலவு, சுட்ட நிலாம்பாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு வித்தியாசமா சிந்திக்கிறாரு. அதனாலதான் வெற்றி பெற முடியுது. தமிழ் இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நம்ம திருக்குறளுக்கு வந்து அவ்வளவு பெரிய மதிப்பு மரியாதை இருக்கு. என்ன சொல்ல போனா நம்ம தமிழரா பிறந்ததுக்கு நம்ம எல்லாம் பெருமைப்படணும். ரஷ்யால பாத்தீங்கன்னா ஒரு அறை இருக்கு, அதுல வந்து உலகமே அழியாத ஒரு அறையில பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற நூல்லாம் இருக்கு. அதுல நம்ம திருக்குறள் இருக்கு. ஒண்ணும் இல்லைங்க, 1.25 வரியில சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப தந்தை பெரியார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை போராட்டம் எல்லாமே ஏன் எதற்கு எப்படி, அத ஒரே திருக்குறள் தான்.
எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதே மாதிரி மகாத்மா காந்தியடிகளோட வாழ்க்கை போராட்டம் எல்லாத்தையும் ஒரே திருக்குறள்ல அடக்கிடலாம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். விவிலியத்துல கூட என்ன சொல்றாங்கன்னா, உங்களை ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தை காட்டுன்னு தான் சொல்றாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு படி மேல போய் உனக்கு தீங்கு செய்த பகைவனும் வெட்கப்படும் வண்ணம் நீ நன்மை செய்யின்னு சொல்றாரு. இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. அன்னை தெரசாவை சொல்லுவாங்க, கல்கத்தா வீதியில கையேந்தி போறாங்க, பாத்தீங்கன்னா ஒரு மார்வாடி காரி துப்புறாரு. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஒன்னு நன்கொடை கூட இல்ல இல்லேன்னு சொல்லு, எதுக்கியா காரி துப்புறன்னு ஓங்கி அரைஞ்சிருப்போம். அந்த அம்மா என்ன சொன்னாங்க, நீங்க துப்புன எச்சில் எனக்கு போதும், ஆனா விடுதியில இருக்க தொழுநோயாளிக்கு என்ன தரீங்கன்னு கேட்டாங்க. உடனே பாத்தீங்கன்னா அந்த மார்வாடி வெட்கப்பட்டு காலில் விழுந்து நன்கொடை கொடுத்தாரு. அந்த அம்மா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். அப்ப இந்த திருக்குறள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு வழிகாட்டியா இருக்கு. அதை பார்த்து தான் இவர் இந்த மாதிரி திருக்குறள்லாம் ஆழ்ந்து படிச்சிருக்காரு. இலக்கிய புலமை இல்லாம இந்த மாதிரி நூல் வெளியிட முடியாது. உள்ளத்தில் உள்ளது கவிதை, உரைப்பது கவிதைம்பாங்க. இந்த நூலோட விமர்சனத்தை நீங்க பார்க்கலாம். iraRavi.com ஒன்னு இருக்கு, kavimalar.com இருக்கு, iraRavi wordpress.com இருக்கு, iraRavi blogspot.com இருக்கு. 4 இணையதளத்துல இவருடைய நூலை அட்டப்படத்தோட என்னோட விரிவான விமர்சனம் இருக்கு. வாய்ப்பு உள்ளவங்க கண்டிப்பா படிச்சு பாருங்க. இந்த ஐயாவோட முகப்பு புத்தகம் இருக்கு, பேராசிரியர் இருக்காங்க, மணிவண்ணன் ஐயா இருக்காங்க, அவருடைய முகப்பு புத்தகத்தில எல்லாம் கூட நீங்க போய் பார்க்கலாம். விரிவான விமர்சனம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். ஐயா ஞானசம்பந்தன் ஐயா இப்ப வெளியிட்டாங்க ஒரு 5 நூல், கலைஞானி கமலஹாசனை வச்சு வெளியிட்டாங்க. அது ஒரு அனுபவம் இருக்கு. தச்சையெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஞானசம்பந்தன் ஐயா கல்லூரியை பார்க்க போறேன், அப்ப தசாவதாரம் படம் வந்த புதுசு, நீங்க தசாவதாரம் படம் பாத்தீங்களான்னு கேட்டாரு. பாத்தீங்க அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு உடனே கமலஹாசன் போன் பண்ணிட்டாரு. போன் பண்ணிட்டு என்னோட நண்பர் கவிஞர் வந்திருக்காரு, இந்த பேசுங்கன்னு சொல்லி போனை கொடுத்துட்டாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் வராது. நீங்க நினைச்சு பாருங்க, கமலஹாசனோட நமக்கு நட்பு இருக்கு, சந்திக்க வந்தவர்கிட்ட பேச வைக்கணும்னு என்ன இருக்கு. அது ஒரு நல்ல உள்ளத்துக்கு சொல்றேன். பாத்தீங்கன்னா உடனே கமலஹாசன் கொடுத்துட்டாரு செல்பேசிய. நான் உடனே சொன்னேன், படம் பாத்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு, அதுல ஒரு வசனம் வருது, கடவுள் இல்லேன்னு சொல்லல, இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க ஒரு வசனம் சொல்றீங்க. அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா எனக்கும் கடவுள் நம்பிக்கை கிடையாதுன்னு. இவரை விட அவரு பாருங்களேன், வேற ஆளா இருந்தா என்ன செய்வான், நான் ஒரு படம் எடுத்திருக்கேன், அந்த படத்தை பத்தி ஒரு ரசிகர் சொல்றாரு, சரின்ட்டு போயிருவோம். ஆனா அவரு எவ்வளவு பெரிய நேர்மையானவருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அவர் என்ன திருப்பி சொல்றாரு, இல்லங்க இந்த வசனத்தை நானா வைக்கல, மதுரையில தோ பரமசிவம்னு ஐயா ஞானசம்பந்தன் ஐயாவோட பேராசிரியர் தோ பரமசிவம் இருக்காரு. ஒரு தடவை பேச்சு மேலமாசியிலே எங்கேயோ மதுரைக்கு வந்திருந்தப்ப நான் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப தோ பரமசிவம் ஐயா கடவுளை ரொம்ப லந்து பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்ப ஞானசம்பந்தன் ஐயா தான் கேட்டாரு, இப்ப இவ்வளவு தூரம் சொல்றீங்களா, அப்ப கடவுள் இல்லேன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அவர் திருப்பி சொன்னாரு, கடவுள் இல்லேன்னு சொல்லல, இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு தோ பரமசிவம் சொன்ன அந்த வசனத்தை தான் நான் படத்துல வச்சேன்னு சொன்னாரு. அப்ப எவ்வளவு ஒரு அறிவு நாணயம் பாருங்க. வேற ஆளா இருந்தா இப்படி எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த இலக்கிய ஈடுபாடு. இப்ப கலைஞானி கமலஹாசன் பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசனுக்கு அடுத்தபடியா அவரை தான் சொல்லுவாங்க. ஒரு அற்புதமான நடிகர். அவர் ஒரு பேட்டியில சொல்றாரு, அவங்க அம்மாட்ட நான் நடிக்க போறேன்னு கேட்கிறாரு. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, நீ நடிக்க போறியோ இல்ல அந்த கழிவறையை சுத்தம் பண்ண போறியோ போ, ஆனா கமலஹாசன் அளவுக்கு யாரும் கழிவறை சுத்தம் பண்ணலன்னு பேரிடு அப்படின்னா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய நடிகரா வந்துட்டார். இன்னைக்கு இவர் பீரோலி ஐயாவை பாத்தீங்கன்னா இந்த கவிதை நூலை கண்டிப்பா நீங்க எல்லாரும் வாங்கி படிச்சு பார்க்கணும். படிச்சது மட்டும் இல்ல, நீங்களும் படைப்பாற்றல வளர்க்கும். இந்த கவிதை நூலை நீங்க முழுமையா படிச்சீங்கன்னா மறுநாளே நீங்க ஒரு கவிஞர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு இதுல விஷயங்கள் இருக்கு. என்னோட அன்பு வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஹைக்கூ கவிதையை எழுதணும். இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா இந்த 3 வரியில சொல்லிடுறோம். ஒண்ணும் இல்ல, ஒரு 10 பக்க கட்டுரையில சொல்ல வேண்டிய செய்தி, வேலையில்லா திண்டாட்டம் பத்தி நீங்க ஒரு 10 பக்க கட்டுரையில சொல்ல வேண்டிய செய்திய நான் 3 சொல்ல சொல்லியிருப்பேன். முதல் வரி அச்சய பாத்திரம், உங்க எல்லாருக்கும் தெரியும், அல்ல அன்னம் வரும், அச்சய பாத்திரம். 2வது வரி திருவோடு ஆனது. 3வது வரி பட்டச் சான்றிதழ். இப்ப வேலை கிடைச்சிருந்தா அவனுக்கு மாசம் மாசம் சம்பளம் வரும், சம்பளம் கிடைக்கல அலையிறான். அப்ப ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை பாத்தீங்கன்னா 3 வரியில சொல்றோம். அன்று நெறி, இன்று வெறி, மதங்கள் முடிஞ்சு போச்சு. சோழியங்குடுமி சும்மா ஆடுமான்னு கேட்பாங்க, அதையும் சொல்லுவான். பாத்தீங்கன்னா அறுக்கமாட்டாவன் இடுப்பில் 58 அருவாள்னு சொல்லி கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பழமொழிகளை வெட்டியும் ஒட்டியுமே ஹைக்கூ கவிதை எழுதலாம். நான் ஒன்னு எழுதினேன், அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் 58 அரிவாள். இது நீங்க கேள்விப்பட்ட பழமொழி. இந்த 2 வரியை போட்டு 3வது வரியில நம்ம விஷயத்த சொல்றோம், அதிகபட்ச மந்திரிகள். இந்த கவிதையை பாத்தீங்கன்னா ஜெயா டிவிலே ஒளிபரப்புனாங்க.
ஜெயா டிவி தொலைக்காட்சியில ஒரு நேர்முகத்திலே இந்த கவிதையை ஒளிபரப்புனாங்க. ஆமா, நம்ம கருத்துக்கள் போய் சேரணும் மக்கள் மனதுல. வெட்டு 1 துண்டு 2ன்னு அந்த 3 வரியில சார்பா எதை வேணாலும் சொல்லலாம். இது காதல கூட பாடலாம். அமாவாசை அன்று நிலவு எல்லாம் யோசிப்பீங்க. அமாவாசை அன்னைக்கு என்னடா நிலவுன்றாங்க. அமாவாசை அன்று நிலவு எதிர் வீட்டு ஜன்னலில். அந்த மாதிரி 3 வரியில நீங்க கைக்கு கவிதைகளை எழுதலாம். நீங்க அந்த கைக்கு கவிதைக்கு ஒரு நல்ல சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, படிக்கிற வாசகர்களையும் படைப்பாளி ஆக்கக்கூடிய ஆற்றல் இந்த கைக்கு கவிதைக்கு உண்டு. நீங்க கைக்கு கவிதை நூலை படிச்சிட்டீங்கன்னா நீங்க தாராளமா எழுத ஆரம்பிச்சிடலாம். பாத்தீங்கன்னா ஒரு 11 நூல் போட்டிருக்கேன். 11 நூலுமே பாத்தீங்கன்னா இந்த கைக்கு கவிதை தொடர்பான நூல்கள் தான் போட்டிருக்கோம். ஐயாவோட கவிதைகளை பாத்தீங்கன்னா, நட்சத்திரங்களை தோற்கடிக்கும் மின்மினி பூச்சிகள் ஆங்காங்கே வட்டமிட்டுக் கொண்டிருந்தன. பௌர்ணமி இரவு, நிலவின் பரிணாம தோற்றம், நீ நான் அந்த நிலவு. ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. இதை நீங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த புத்தகத்தை படிக்கும் போது நமக்கெல்லாம் இந்த பிளாஷ்பேக்னு சொல்லுவாங்கல்ல, மலரும் நினைவு. நமக்கு காதல் அனுபவம் இருந்துச்சுன்னா நம்ம காதலிய கண்டிப்பா நினைவூட்டும். அப்படிப்பட்ட ஆற்றல் இந்த கவிதைக்கு இருக்கு, ஐயாவோட கவிதைக்கு இருக்கு. கருவறை இருட்டு, கல்லறை நிசப்தம், பிரகாசித்தவன் இந்த பிரபஞ்ச ஒளியில் இருண்டு கிடந்தான். இது பாத்தீங்கன்னா இந்த ஜென் தத்துவம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூர்ந்து பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவத்தை ஒரு 4 வரியில சொல்றாரு. ஜென் தத்துவம்னா என்னன்னா ஒரு இயல்பா இருக்கிறது. பாத்தீங்கன்னா எதையும் ஒரு நேர்முகமா பாக்குறது. ஒண்ணும் இல்ல, ஒரு பானையில அரை குடம் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு. என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு அரை குடம் காலியா இருக்குன்னு இருக்காரு. அவர் எதிர்மறையாளர். இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு பாசிட்டிவா அரை குடம் தண்ணி இருக்குங்க. இந்த பார்வை தான் இருக்கணும். இப்ப ரோஜால முள்ளு இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவாரு, இல்லங்க ரோஜா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேர்முக சிந்தனை, நேர்முக பார்வை இதெல்லாம் நமக்கு இந்த இலக்கியத்தால கிடைக்குங்க. இலக்கியம் பாத்தீங்கன்னா நம்மள ஆற்றுப்படுத்தும். இன்னும் சொன்னோம்னா மனிதனை மனிதனாக்குங்க. இன்னைக்கு என்ன சொல்றது, தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் இந்த தொடருக்கு அடிமை ஆயிட்டாங்க. நீங்க நினைச்சு பாருங்களேன், அந்த காலத்துல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தனியார் தொலைக்காட்சி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உண்மையிலேயே நாடு நல்லா இருந்துச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் ஒலி போடுவாங்க. உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். ஒரு 8 to 8:30 ஒலி போடுவாங்க. நம்ம குடும்பத்தோடு ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பார்ப்போம். 8:30 மணி ஆரம்பம்னா ஆப்கே நாம் கேகேன்னு ஹிந்தியில ஆரம்பிப்பாங்க. உடனே நம்ம அமர்த்திட்டு குடும்பத்தோட உட்காந்து சாப்பிட்டு நிம்மதியா இருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் ஒலி நடக்குது. நாட குட்டி சேவர் ஆக்குறாங்க. அதே மாதிரி தொடர்ல எடுத்துக்கங்க. அதுல ஏதாவது எந்த கதாநாயகனுக்காவது ஒரு மனைவி இருக்கா பாத்தீங்களா? அந்த தொடர்ல வர்ற எல்லா கதாநாயகனுக்கும் பாத்தீங்கன்னா 2 மனைவி. ஒருவனுக்கு ஒருத்தின்றதான் நம்ம பண்பாடு. அந்த தொடர்ல வர்ற எல்லா நாயனுக்கும் பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே 2 மனைவி தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பலிக்கு பலி வாங்குறது, இந்த மாதிரி ஒரு பெண் இருப்பாங்களான்னே நம்ம கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமா பெண்களை கேவலமா அந்த மாதிரி சித்தரிக்கிறாங்க. நீங்கெல்லாம் பெண்கள் கண்டிப்பா கூடு அமைப்பெல்லாம் இருக்கீங்க, கண்டிப்பா இதெல்லாம் குரல் கொடுக்கணும். எந்த அளவுக்கு மோசமா, இன்னும் சொல்ல போனா சுதா சந்திரன் ஒரு அம்மா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி, நல்ல ஒரு நடனம் ஆடக்கூடியவன். அவங்க தேவையில்லாம நடிக்க அந்த அம்மாவை வெள்ளியாக்கி கொடூரமாக்கி, ஒரு மாற்றுத்திறனாளின்னு அவங்க மேல எல்லாம் நமக்கு மரியாதை உண்டு. ஒரு நல்ல ஒரு நடன கலைஞர் யாரு என்ன செய்யணும்னு ஒரு விவசாயம் இல்லாம இந்த மாதிரி எதுக்கு நடிக்க வரணும்? ஒரு படத்துல நடிச்சதோடு நின்று இருக்கணும். இந்த நாடகத்துல கொடூர வில்லி கேரக்டர்ல இப்ப அந்த அம்மாவை போட்டிருக்காங்க. நினைச்சு பாருங்களேன், நாட்டுல இவ்வளவு கொடுமைகள் நடக்குது. பசங்களும் பாருங்க கெட்டு போறாங்க. தொடர்கள், டிவி தொடர்ல இந்த கொலவெறின்னு ஒரு பாட்டு, என்ன கொடுமை பாருங்க. குலவெறிய பத்தி பாடுறதுக்கு ஒரு பாட்டு. அதுக்கு பாத்தீங்கன்னா பிரதமர் விருந்து கொடுக்கிறார். பிரதமர் விருந்து கொடுக்கிறாரு, ஜப்பான் பிரதமர் வர்றாரு. இதெல்லாம் பாடிக்கும் போது பாரதி சொன்ன மாதிரி ரவுத்திரம் பழகுன்னு நமக்கெல்லாம் நெஞ்சு பொறுக்க மாட்டேங்குது. அதுல பாத்தீங்கன்னா அந்த படமும் போய் பார்த்தேன். நான் அந்த படங்களும் திரைப்பட படங்களும் விமர்சனம் எழுதுவேன். என்னன்னு போய் பார்த்தாதானே மக்களுக்கு சொல்ல முடியும். போய் பார்த்தா தான் கத்திய வச்சு, கையில கத்திய வச்சு தானே தற்கொலை பண்ணிக்கிறார். என்ன கொடுமை பாருங்க. 2 தடவை கொண்டு போறாரு, முடியல, 3வது தடவை நறுக்கி செத்து போறாரு. என்ன கொடுமை பாருங்க. இத ஏற்கனவே நம்ம நாட்டுல பூரா சைக்கோவா அலையிறாங்க. பசங்க பூரா பாத்தீங்கன்னா சைக்கோவா அலையிறாங்க. இப்படி திட்டமிட்டு பாத்தீங்கன்னா சைக்கோ படங்களா வருது. அப்ப நாட்டுல பாத்தீங்கன்னா சைக்கோ பெருகிடுவாங்க. பத்தாக்குறைக்கு படம் பூரா இன்னைக்கு வர்ற சமீபத்தில் வந்த எல்லா தமிழ் படத்திலையும் பாத்தீங்கன்னா ஒண்ணு தம் அடிக்கிறாங்க, இல்ல தண்ணி அடிக்கிறாங்க. கீழே அந்த ஸ்க்ரோலிங் எழுத்த போட்டுறாங்க, குடியை கெடுக்கும், புற்றுநோய் வர வைக்கும். அந்த எழுத்த போட்டு என்ன பண்ணாங்க, படம் பூரா தண்ணி அடிச்சுக்கிட்டே இருந்தா பாக்குறவே என்ன தண்ணி அடி, ஏற்கனவே தடுக்கி விழுந்தா டாஸ்மாக், திரும்புற பக்கம்லாம் டாஸ்மாக் இருக்கு. வர்ற படங்கள்ல பூரா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி
குடி சம்பந்தமான காட்சிகளே நிறைய வைக்கிறாங்க. அதை இயக்குநர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளாவே அந்த விமர்சனத்துல கூட எழுதியிருக்கேன். பாத்தீங்கன்னா அந்த இப்ப கூட ஒரு படம் ஒரு கல் ஒரு கண்ணாடின்னு வந்திருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா குடிக்கிற மாதிரியே காட்சி படம் பூரா. அது பாத்தீங்கன்னா அவர் இயக்குனர் ஒரு நல்ல நகைச்சுவா கொண்டு போயிட்டாரு, அதனால படம் தப்பிச்சிச்சு. அவர் ஸ்டாலின் பையன் தயாரிப்பாளராகவே இருந்திருக்கலாம். அவர் நடிக்க ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அவர் முகம் அப்படியே இருக்குங்க, ஒரு ஆக்ஷனே வரல. ஒரு குறுந்தாடியோட படம் பூரா அப்படியே வர்றாரு. எது தேவையில்லை, யாருக்கு என்ன வருமோ அதை தானே செய்யணும். ஒரு நல்ல தயாரிப்பாளர் தயாரிப்போட நின்றுக்கணும். அவர் நடிக்க கொள்றாரு. இப்ப இன்னைக்கு இந்த நூலை நீங்க அவசியம் வாங்கி படிங்க. படிச்சுட்டு நீங்க எல்லாரும் ஒரு படைப்பாளி ஆகணும். இன்னைக்கு விழா நாயகர் அவர் தான். இவர்கிட்ட இருந்து ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஒரு பாடங்க. வந்தாரு, அவ்வளவு மரியாதையா பேசினாங்க. எனக்கு ஆச்சரியம். அன்னைக்குதான் முதல்ல சந்திக்கிறோம். புத்தகத்தை வேறவங்கன்னா சரி நான் புத்தகம் அனுப்புறேங்க, நீங்க விமர்சனம் எழுதுங்க, வந்துருங்க, பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் நேரடியா வருவேன்னு சொல்லி தொலைபேசியில 2-3 முறை பேசிட்டு அந்த மாதிரி ஒப்படைச்சு ஒரு பண்பாடு இருக்கு பாருங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்துரையே பாத்தீங்கன்னா சாலமன் பாப்பையா ஐயாவோ ஞானசம்பந்தன் ஐயாவோ எல்லாருக்கும் அணிந்துரை கொடுத்துட மாட்டாங்க. அந்த நல்ல மனிதர், நல்ல கருத்து இருக்கு, நல்ல படைப்பு இருக்கு அப்படின்னா தான் தருவாங்க. இல்ல சந்தோஷமா இல்ல நாங்க பிஸியா இருக்கோம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவாங்க. அவங்க படிச்சு பார்த்துட்டு அதுல ஆழ்ந்துதான் இந்த விமர்சனம் பண்ணிருக்காங்க. நீங்க தொடர்ந்து எழுதணும். உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் கைக்கு கவிதையும் எழுத வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புரையிலே சமுதாய அவலங்களை தோலுரித்து காட்டி அமர்ந்திருக்கும் திருமிகு ரவி அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பேச்சின் இடையே சொல்லும் பொழுது எனக்கு ஒரு உணர்வு பாதித்தது. முன்பெல்லாம் நடிகர்களை பார்த்து நாம் பொறாமைப்படுவோம். ஆனால் இப்பொழுது இவர்களை பார்த்து நாம் பெருமைப்படுகிறோம். நாம நல்லா இருக்கிறோம். எங்கெங்க சொட்ட ஓட்ட உடசல் இருக்கான அவனை பூரா ஹீரோவாக்குறேன். அதனால நாம் நம்மை கண்ணாடியில் பார்க்கும் பொழுது ஒரு பெருமை வருகிறது. இதை இந்த மன்றத்திலே பதிய வைப்பதில் பெருமை கொள்கிறேன்.